அவருடைய கிருபைக்கு நம்ம எல்லாம் கைதட்டி இந்த நாளுக்கான வார்த்தையை கடந்து போவோமா? நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது வேத வாக்கியம் எசேக்கியேல் 37:1-3 வரை. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இங்க எசேக்கியேல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ஆவிக்குள்ளாக்கி எங்க கொண்டு போறாரு? எலும்புகள் உள்ள இடத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா நானா இருந்தா என்ன சொல்லிருப்பேன்? ஏப்பா என்னை கொண்டு வந்து இங்க விட்டீங்க? என்னை கொண்டு போய் விட்டதே விட்டீங்க. ஒரு ஃபால்ஸ் உள்ள இடம், ஒரு மவுண்டெயின்ல கொண்டு போய் விட்டுருக்கலாமே. ஆனா நீங்க எங்க கொண்டு போயிருக்கீங்க? எலும்புகள் உள்ள இடத்துல. எலும்புகள்ங்கிறது ஒரு எலும்பு கிடையாது, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எலும்புகள் நிறைந்த அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த எலும்புகள் எனக்கு இந்த ட்ரை போன்ஸ், அந்த போன் ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னா ட்ரையா இருக்கு. அந்த போன் நம்ம ஆக்சுவலா நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அந்த போன்ஸை பார்க்கும்போது அந்த ட்ரை போன்ஸ்னா நத்திங், இட்ஸ் டோட்டலி டெட், நத்திங் இன் த போன். ஸோ அப்படிங்கும்போது கொண்டு போயிட்டு அவர் கொண்டு போன இடம் அந்த ட்ரை போன்ஸ். ட்ரை போன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம லைஃப்லெஸ் சிச்சுவேஷன், எவ்ரிதிங் இஸ் டன், நோ ஹோப், நோ ஃபியூச்சர். டாக்டர் சே நோ ஹோப், இட் கான்ட் பி டன். பட் அவர் கொண்டு போன அந்த இடத்துல இருந்து நம்மளால ரெஸ்டோர் பண்ண முடியும். இன்னைக்கான டைட்டில் God is walking over the dead things and to do the restoration in our life. He want to do a restoration in our life. இந்த வார்த்தை என்னன்னா, நான் லாஸ்ட் வீக் நான் தூங்கி எழுந்திருக்கும் போது இங்கிட்ட கேமரா நான் மட்டும் தான் இருக்கேன், அவங்க யாருமே வரல, வீட்லயும் யாருமே கிடையாது. ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். God is walking over the dead things. He is going to restore. Amen. ஏன் நான் பெட்ல பாக்குறேன், ஒருவேளை எனக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்றதுக்காக யாரும் வந்துட்டாங்களோன்னு சொல்லி திரும்பி பாக்குறேன், பெட்ல யாருமே கிடையாது. திருப்பி நல்ல தெளிவா அந்த வார்த்தை, God is walking over the dead things. He is going to restore you. அப்படின்ற வார்த்தை. பட் இருந்தாலும் நான் சொல்லக்கூடாதுன்னு போன வாரம் பிரதர் சொன்னாங்க, நீங்க பேசுங்க. நோ பிரதர். அதுக்கப்புறம் மரியம் பிரதர் கால் பண்ணி சொன்னாரு, நோ பிரதர். பட் இருந்தாலும் இப்ப திருப்பி வென்ஸ்டே நினைக்கிறேன், வென்ஸ்டே போறப்ப பிரதர் சொன்னாங்க, நோ பிரதர். ஆனாலும் வியாழக்கிழமை எனக்கு என்னன்னு தெரியல, நானே பிரதர்ட்ட ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் பிரதர், நான் பேசுறேன். இது யாருக்காக பேசுறாங்க எனக்கும் தெரியாது, அவங்களுக்கு சிச்சுவேஷனை கடந்து போறவங்களுக்கு இது யாருக்காகன்ற வார்த்தை அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, ட்ரை போன்ஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு broken relationships நம்ம வாழ்க்கையில், இல்ல நம்மளோட ஃபெயிலியர்ஸ், அப்படி இல்லையா லாஸ்ட் ஹோப்ஸ், இல்ல நம்ம ஒருவேளை இதெல்லாம் இல்ல அப்படிங்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம டெட்லி திங்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு உயிரே இல்லாம எதுவுமே இல்லாம போய்கிட்டு இருக்கோமா? அப்படி இல்லையா? எதனால அந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்? டிஸ்கனெக்ஷன் பிட்வீன் காட், டிஸ்கனெக்ஷன் பிகாஸ் ஆஃப் த சின் இன் பிட்வீன் காட் அண்ட் அஸ். ஸோ இதை குறித்து நம்ம ஒன்று பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த ட்ரை போன்ஸை பத்தி பேசும்போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது அனாட்டமில என்ன பண்ணணும்னா, எல்லாருமே போன்ஸ் வாங்கணும். போன்ஸ் வாங்கினாதான் கிளாஸ்க்குள்ள ஆகணும். அப்ப என்ன பண்ணாங்க, நாங்கெல்லாம் எங்கேயோ சுத்தி போன் ஒரு ஷாப்ல மட்டும் இருந்தது வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது டெட் போன்ஸ், ட்ரை போன்ஸ், யாரோட போனோ தெரியல, நீ தூக்கிட்டு வந்து இங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்க, தூக்கி வெளியில போடு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த எசேக்கியேல் எப்படி நின்றுப்பான்ற மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு போனு 2 போனா ஓகே, என்ன போனதுல மகா திரளான கூட்டமான போன்ஸ்குள்ள அவர் நிக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த போன்ஸ் எல்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். உயிரடையுமா? நானா இருந்தா இல்லப்பா என்னை விட்டுருப்பா, நான் எங்கேயும் தப்பிச்சு ஓடிடுவேன், அது உயிரடைஞ்சாலும் பரவாயில்ல, அடையிலாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சு போயிடுறேன் இங்க எதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சிச்சுவேஷன் எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஒண்ணு, நம்ம காட் நமக்கு பண்ண ப்ராமிஸை நம்ம நம்புறது கிடையாது. ஃபர்ஸ்ட், ஃபெயில் டு பிலீவ் காட்ஸ் ப்ராமிஸ். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட கொஸ்டினிங் காட்ஸ் இன்டென்ஷன். அவரோட இன்டென்ஷன் இதுதான் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். ஏன் பண்ணுனீங்க, எதுக்கு பண்ணுனீங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பயம். ஒருவேளை இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இது ஆயிடுமோ, அது ஆயிடுமோ அப்படிங்கிற பயம். கடைசியா 4வதா பார்த்தீங்கன்னா டிஸ்ஒபீடியன்ஸ். அவர் கொடுக்குற அந்த கட்டளைக்கு நம்ம என்ன பண்றது இல்லை, கீழ்படிறது கிடையாது. ஃபர்ஸ்ட், ஃபெயில் டு பிலீவ் காட்ஸ் ப்ராமிஸ். இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் வனாந்திரத்துல போனாங்க. ஏன்னா அவங்க போக வேண்டிய தூரம் ஜஸ்ட் 613 கிலோமீட்டர்ஸ், 380 மைல்ஸ். அவங்க போகணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு
வீக் 2 வீக்ஸ்ல போயிருந்திருக்கலாம். பட் அவங்க போனது 40 இயர்ஸ் இந்த டெசர்ட். ஏன் நம்ம படித்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான இது வந்து அவங்க கர்த்தர் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணது பாலும் தேனும் ஓடுற தேசம், அது மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அப்போ அந்த தேசம் வந்து எப்படி இருந்திருக்கும், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும், நல்ல ஃபுல்லி வந்து ஃபெர்டைலாக இருந்திருக்கும் அந்த தேசம் எப்படியுமே. ஆனால் அவங்கள வந்து அவர் நடத்துனது வந்து எதில் நடத்துனாருன்னா டெசர்ட்டில். ஏன்னா அவங்க வந்து அவர் கொடுத்த ப்ராமிஸை அவங்க பிலீவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னாகமம் 14:8 படித்தோம். படிக்கிறீங்களா அது ஒருத்தவங்க? நம்பர்ஸ் 14:8. நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேன் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஓகேம்மா. கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தா என்ன பண்ணுவாரு, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பாரு. ஆனா இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம யாத்திரை 15 பார்த்தோம் அப்படின்னா 14-15 பார்த்தோம் அப்படின்னா, இவங்க எத்தனையோ இடத்துல வந்து மண்ணா கொடுத்துருக்காரு, மாறாவை வந்து தண்ணீரை வந்து தித்திப்பா மாத்திருக்காரு, ஈவன் ஏலியம்ல கொண்டு போயிருக்காரு. ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, they didn't believe the promise, they didn't believe he is going to keep them into the promised land. யாருமே அதை நம்பல. அதனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே பாதி வெள்ளை வனாந்திரத்திலேயே அவங்க எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அந்த திங்ஸை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரா, அவர் சொன்னா அது நடக்கும். அவர் ப்ராமிஸ் பண்ணா அவர் வந்து ப்ராமிஸ் கீப்பர். அவர் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு நாளைக்கு போய் நோ சொல்றவர் அல்லவே அல்ல. ஸோ அவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாருன்னா அந்த ப்ராமிஸை நம்ம எப்போவுமே கீப் அப் பண்ணும். எபிரேயர் 3:15-19 வரைக்கும் படித்தோம் அப்படின்னா, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ரோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லையா? அவருடைய சபங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை கொடுத்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்கள் அல்லவா? ஆதலால் அவிவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். மெயின் ரீசன் அவங்க உள்ள போகாததுக்கு காரணம் அவங்களோட அன்பிலீஃப். அவங்க வந்து பிலீவ் பண்ணவே இல்லை. காடை வந்து அவங்க சொன்னதை வந்து அவங்க யாருமே பிலீவ் பண்ணல. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது ஃபெயில் டு பிலீவ் ப்ராமிஸ் ஆப்ரஹாம் அண்ட் சார். ஆப்ரஹாம் அண்ட் சார் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காட் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது ஆப்ரஹாம் இஸ் 75 years old. ஜெனிசிஸ் 15:5 பார்த்தீங்கன்னா, வெளிநடச்சு வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் உங்களை திரளத்தனையா பெருங்க பண்ணுவேன் அவர் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஆனா இங்க சாராய் பாட்டியிருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அந்த வெயிட்டிங் டைம் அவங்களால முடியல. 75 years கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெயிட் பண்ணாம ஆப்ரஹாம்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இன்னும் குழந்தை இல்லை, ஸோ ஐ கிவ் ஹாகார் டு யூ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. அப்போ என்ன நடந்துருது அப்படின்னா, அப்போ பார்க்கும்போது நம்ம 15 பார்த்தோம் அப்படின்னா, 16 1 படித்தோன்னா, ஆகார் வந்து சாராயோட மெய்டு சர்வன்ட் மெய்டு அவங்ககிட்ட வந்து இது பண்ணும்போது அவங்க வந்து சாராயை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க வெயிட் பண்ணாமல் ஆப்ரஹாமோட நீங்கள் வந்து இது பண்ணுங்க, எனக்கு வந்து குழந்தை வேணும், அப்படியாக எனக்கு வந்து ஒரு சந்ததி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் வந்து ஹாகார் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுனால ஷீ ஸ்டார்டட் டு மிஸ்ட்ரீட் சாரா. அவங்க கொடுத்தவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, மிஸ்ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருக்க சிச்சுவேஷனில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் யாருன்னா, ஹீ இஸ் அ வைல்ட் மேன். ஹீ இஸ் நாட் அ கரெக்ட் பர்சன், குட் பர்சன். ஹீ இஸ் அ வைல்ட் மேன். பிகாஸ் இது எதனால நடந்துச்சுன்னா, ஒருவேளை அவங்க அந்த ப்ராமிஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இஸ்மவேல் அப்படின்ற ஒரு கேரக்டர் வராமல் போயிருந்திருக்கும். அப்படி இல்லை ஆஹார் அப்படின்ற ஒரு கேரக்டர் பைபிள் இல்லாமல் போயிருந்திருக்கும். பட் they didn't wait for the God's promise. அதனால தான் என்ன ஆயிடுச்சு, இஸ்மவேல் சொல்ல விட்டு இப்போ நம்ம எல்லாருமே பயந்துட்டு ஓரளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஓரளவுக்கு இல்லாமையாவது இருந்திருக்கோம். ஒருவேளை அவர் வந்து அது இது பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா. ஸோ அதனால என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே காட்ஸ் ப்ராமிசஸை நம்ம வந்து பிலீவ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, questioning God's intention. அதுக்கு நம்ம ரோமர் 9:18 வரைக்கும் படிப்போமா? ஆதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்?
உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஓகே, ஸோ நம்ம வந்து எப்பவுமே காட்ஸ் இன்டென்ஷனை வந்து நம்ம வந்து காட் கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், பட் காடை கொஸ்டின் பண்ணக்கூடாது. எனக்கு இது வேணும், இது ரைட்டா தப்பாங்கிற கொஸ்டின்ஸ் கேட்கலாமே தவிர நீங்க எதுக்கு இதை பண்ணுனீங்க, எதுக்கு நீங்க இதை பண்ணுனீங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. ஏன்னா he knows what is right, he is the king of king, he is the almighty, he is the one who created the world. So he knows what is right, what is wrong, when to do and how to do. ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனே தேவனோட இது தர்க்கிக்கிற நீ யார், உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? சேம் திங். என்னன்னா ஒரு பாட்டர் இருக்கான், பாட்டர் வந்து கிளே பண்ணும்போது அந்த பாட்டர் இந்த கிளே வந்து திருப்பி அவனை கேட்டுச்சுன்னா அது ஒரு கிளேவோ ஒரு பாட்டோ ஒரு அழகான பாட்டாவோ ஒரு வெசலாவோ அதில் உருவாக்க முடியாது. ஸோ நம்ம எது பண்ணாலும் அவருடைய சித்தத்துக்கு தேங்க்யூன்னு சொல்லி யோப போல அவர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அப்படி யோபு சொல்லாம இருந்திருந்தா அவரோட ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கடைசியில் அவர் வாங்கியிருக்க மாட்டார். ஸோ அதனாலதான் அப்படி சொல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம்னா நமக்கான வில்டர்னஸ்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு டெட் திங்ஸோ ஏதோ வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட பயம். நமக்கு தெரியும் மோசே வந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போறதுக்கு முன்னாடி கோத்திரத்துக்கு ஒருத்தரா தேர்ந்தெடுத்து அவர் வந்து அந்த கானான் தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க எல்லாம் போயிட்டு வரும்போது என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. காலை ஒரு மாதிரி சொல்றாரு, ஜோஷுவா காலை ஒரு மாதிரி சொல்றாங்க, மற்றவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சொல்றாங்க. அதை வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா என்னாகும் 14:18 படிக்கிறீங்களா, 8 படிக்கிறீங்களா, சாரி என்னாகும் 13:30 32 வரைக்கும். அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரதியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கே எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பு செய்தார்கள். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க 27ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தேசத்துக்கு நாங்க போயிட்டு வந்தோம், அந்த தேசம் பாலும் தேடுகிற ஓடுகிற தேசம் தான், பட் இதுதான் அதனுடைய கனின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஆனாலும் பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க உள்ள மக்கள்லாம் இப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோம், ஒரு வெட்டுக்கிளிய போல இருந்தோம் அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரம பண்றாங்க. ஆனா ஜோஷுவா அண்ட் காலேப் என்ன சொல்றாங்க, கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தார், அந்த தேசத்தை கொடுப்போம், அந்த தேசம் எப்படி பாலும் ஓடுகிற ஒரு தேசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவங்க வந்து சொன்னோன்னே இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா பயப்பட்டு கூக்குரலிட்டு அவங்க எல்லாரும் திருப்பி மோசே கிட்ட வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனாலதான் அவங்க வந்து வனாந்திரத்துல சுத்ததுக்கான ரீசன் வந்து அந்த பயத்தினால முறுமுறுத்து ஒவ்வொரு டைமும் கிடைக்கும் முறுமுறுப்பாங்க, திருப்பி அடுத்தது வரும் கேட்பாங்க கிடைக்கும் முறுமுறுப்பாங்க. இப்படியே பண்ணி தான் கடைசியில அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அவங்களுக்கான ப்ராமிஸ் லேண்டை அவங்களால போய் ரீச் பண்ண முடியல. அடுத்தது மெயின் திங் பார்த்தோம்னா டிஸ்ஒபீடியன்ஸ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே என்ன பண்ணணும்னா நடக்கிற மாதிரி இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும், ஆனா எதுவுமே நடக்காது, எல்லாமே நத்திங் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் போய்கிட்டு இருக்கும். பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்ஒபீடியன்ஸ் எங்க ஆரம்பிச்சதுன்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் அண்ட் ஏவாள். ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன சொல்லுவாரு, அவர் படைக்கும் போது நான் இதெல்லாம் படைச்சிருக்கேன், நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கங்க, ஆனா இந்த தோட்டத்தில் நடுவில் இருக்க இந்த மரத்தின் கனியை மட்டும் என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு, இவங்க அவர் சொன்னதெல்லாம் விட்டுட்டு இந்த சைட்ல யார் தேவையில்லாத இது சொல்றாங்களோ அதை மட்டும் காதுல வாங்கிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சதுனால அவங்க என்ன ஆயிடுச்சு, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே உழைச்சு சாப்பிட்ற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டார்ட் பண்ண டிஸ்ஒபீடியன்ஸ். அடுத்தது எங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க டிஸ்ஒபி பண்ணதுனால அது அவங்க வந்து உழைச்சி அவங்களே வேர்வை செஞ்சு சாப்பிட்றது, அவங்களோட ப்ரெக்னன்சில வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு நீ வந்து பிள்ளை வருவா அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த செடி வந்து காஞ்சிர செடி, இந்த மரம் வந்து முள்ளும் குறுக்கும் பரப்பிக்கும் அப்படிங்கிற கர்ஸ் வந்து அவங்க மேல வந்தது ஃபர்ஸ்ட். ஸோ டிஸ்ஒபீடியன்ஸ் வில் கிரியேட் கர்ஸ் டு அஸ். செகண்ட் திங் பார்த்தோம்னா யோனா என்ன பண்ணாரு அப்படின்னா யோனாவை போஸ்ட் சொன்னது ஒரு இடம், ஆனா அவர் என்ன பண்ணாரு, ஜாலியா ஏறி ஷிப்ல படுத்துக்கிட்டு ஜாலியா இப்படி நம்ம வந்து நினைவேக்கு இது பண்ணாம இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு, தர்ஷிஸ்க்கு
போலாம் சொல்லிட்டு அவர் கிளம்பி போக ஆரம்பிச்சாரு. ஆனாலும் என்ன ஆயிடுச்சு, அவர் போற வழியில அந்த காத்து அடிக்கல அப்படின்ற பட்சத்துல அவர் போயிருப்பாரு ஜாலியா. ஆனா என்ன ஆயிடுச்சு, காத்து எல்லாம் அடிச்சு எல்லாரும் என்ன பண்றாங்க, யாருன்னு சொல்லி சீட்டு போட்டு பார்க்கும்போது யோனாவோட பேர் வருது. அப்படிங்கும்போது எஸ்கேப் ஆட முடியுமா? நம்ம அவரோட காரியத்துல இருந்து நம்ம தப்பிச்சு போகும்போது நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. என்ன பண்ணிடுறாங்க, தூக்கி எங்க போட்டுறாங்க, மீன் வயதுக்குள்ள போயிட்டாரு. லாஸ்ட் வீக்கோட பிரதர் சொன்னாங்க, மீன் வயதுக்குள்ள எப்படி இருந்திருக்கும், நம்மளால மீன் கடையில நிக்க முடியல, மீன் வயதுக்குள்ள எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க தூக்கி போட்டுருந்தாங்க. ஸோ இவரோட டிசோபேனால எங்க போயிட்டாரு, மீனோட வயதுக்குள்ள போயிருந்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா தானியேல் வந்து டிசோபே பண்ணாரு. ஆனா வந்து தப்பானதுக்காக டிசோபே பண்ணல. ராஜா என்ன பண்றாரு, நீங்க யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது தானியேல் வந்து அதை டிசோபே பண்ணி ப்ரேயர் பண்றாரு. ஆக்சுவலா அவர் அரை வீட்டுக்குள்ள போயிட்டு பூட்டிட்டு ப்ரே பண்றாரு. ஆனா அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு எங்க போட்டாங்க, லயன்ஸ் டென்குள்ளத்துக்கு அவரை உள்ள போட்டாங்க. ஸோ அதுல இருந்து வரும்போது அது தரி ராஜா சொன்னதை கேட்காம லயன்ஸ்ல போட்டாலும், ஆனாலும் என்ன பண்ணாரு, கர்த்தராகிய ஆண்டவர் அவரை காப்பாத்தி வெளில கொண்டு வந்தார். அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் அதே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நேபுகாத்நேச்சார் நிப்பாட்டின அந்த பொற்சிலையை அவங்க வணங்கலை. அதனால அவங்க வில்டர்னஸ்குள்ள போனாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சில இடத்துல வந்து கரெக்டான இதை பண்ணும்போது நமக்கு வந்து அந்த வில்டர்னஸ் வரும், நமக்கு பனிஷ்மெண்ட்ஸ் வரும். இதனால நம்ம அது தப்பு, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பாட்டில் நம்ம கரெக்டா இருக்கும்போது நம்ம தேவாதி தேவன் அவர் என்ன பண்ணணுமோ அவர் பாட்டில் கரெக்டா வந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வருவார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்துச்சு. சரி, ஓகே, வில்டர்னஸ்குள்ள போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவீங்க நீங்களாம்? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து நான் ப்ரே பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் வாயிலிருந்து வர்றது அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை போனோம்னா நம்ம சொல்லுவோம், ஐயோ இது எதுக்கு பண்ணணும், இவர் என்ன பண்ணா இவர் கேட்டுற போறாரா, இவர் பண்ணா இதை பண்ணிட போறாரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லூஸ் ஹோப் நம்ம எசேக்கியேல் 37:11 பார்த்தோம் அப்படின்னா, எசேக்கியேல் 37:11 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க யார், இவங்கெல்லாம் இஸ்ரவேல் பீப்புள். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களை எலும்பு எல்லாம் உலர்ந்து போச்சு, எங்க நம்பிக்கையும் அற்று போயிடுச்சு, we lose hope, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நம்ம ஒரு நம்பிக்கை அற்ற சுச்சுவேஷன்ல போகும்போது நான் சொன்ன மாதிரி நம்ம ப்ரே பண்ண மாட்டோம், நம்புறதை விட்டுருவோம். we feel like everything is cut off, எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங்க்கு நம்ம வந்துருவோம். அப்ப நம்ம அந்த ஃபீல்ட்ல வரும்போது ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் செப்பரேஷன் ஃப்ரம் காட். காடுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும். அந்த டைம்ல காடுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகும் போது என்ன பண்ணோம், அந்த இடத்துல சின் உள்ள வரும். ஏன்னா அது வந்து நம்ம அசால்ட்டா எடுத்துட்டு இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்தது அந்த சின். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஆடம் அண்ட் ஈவ் இருக்காங்க. அவங்க வந்து கடவுள் கூட உலாவிக்கிட்டு இருந்த வரைக்குமே அவங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஆனால் எப்போ அடுத்தவங்க இதை கேட்டு டிசோபே பண்ணதுனால, அந்த சர்ப்பத்துக்கு டிசோபே பண்ணதுனால அவங்களுக்குள்ள பாவம் உள்ள வந்துச்சு. அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்களுக்குள்ள உள்ள வந்தது. ஸோ அந்த டிசோபீடியன்ஸ் மூலமா வந்த இந்த இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தது அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை சின்ன அதுக்கப்புறம் கர்த்தருடைய அந்த நமக்கும் அவருக்கும் உள்ள உறவுல வந்து விரிசல் வரும். சின்ன உள்ள வந்துட்டாலே அங்க கர்த்தராகிய நம்ம ஆண்டவர் வந்து உள்ள வர முடியாது. ஸோ அதுக்கான விரிசல் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம உறவு அவரோட எப்பவுமே கனெக்ஷன்ல இருக்கணும். 24/7 நம்மளோட உறவு வந்து அவரோட கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த சின் உள்ள வந்துட்டா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹைட் பண்ணி நம்மளை நாமே பிரிச்சு உள்ள வந்துட்டு நம்ம அதுலேருந்து தனியா போயிடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஆதாம் அண்ட் ஈவ் சொன்ன அவங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த இது உள்ள வந்தோடனே அவங்க அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பகலின் குளிர்ச்சியான வெள்ளாண்டு பரிசுத்தாவின் உலா வரும்போது அவங்க கூப்பிடும் போது இவங்க போய் மறைஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பாவம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும் போது என்ன பண்றோம், நம்ம போய் ஹைட் பண்ணிக்கிறோம் நம்மளே. ஸோ ஒருவேளை இவங்க இதெல்லாம் பண்ணாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இடத்துல கடவுள் வந்து அந்த ஏதேன் தோட்டத்திலே வச்சிருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டார், ஏதேன் தோட்டத்தை விட்டு அவரோட சேஃப்டியான அந்த இடத்துல இருந்து வெளில கொண்டு வந்துட்டார். சேஃப் ஜோன்ல இருந்து வெளில கொண்டு வந்து நீயே போய் நான் பண்ணிக்கும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா, இட்ஸ் a part of restoration. லாஸ்ட் பார்ட். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம வாழ்க்கையில எல்லாம் வறண்டு போச்சுன்னா he need to restore us. அவர் ரெஸ்டோர் பண்ண நம்ம தான் அவர்கிட்ட போகணும்.
அவரு வர மாட்டார். நான் வா உன்னை ரெஸ்டோர் பண்றேன்னு கூப்பிட மாட்டார். நம்ம தான் அவர்கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன ரெஸ்டோர் பண்ணுங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில டெட் திங்ஸா இருக்கு, என்ன ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு நான் கேட்கணும். 37ல பாத்தீங்கன்னா அவரோட ரெஸ்டரேஷன் பாத்தீங்கன்னாவே 3 டைப்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவைகள் நரம்புகள் மாம்சம் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ரெஸ்டோரேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் போன்ஸ் வந்துருச்சு, மசில்ஸ் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனா எங்க இல்ல ஜீவன் இல்லை. அந்த ஆவி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அவர்கிட்ட போகணும். அந்த பரிசுத்த ஆவியானவரை தேடி நம்ம போகணும். பரிசுத்த ஆவியானவரை தேடாம அங்க ஆவி நீ என்னதான் இருக்கட்டும், என்னதான் நீ நடக்கட்டும், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லாம என்ன நடக்காது, அந்த ரெஸ்டோரேஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க இந்த ரெஸ்டோரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா பார்ட் பை பார்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து எடுத்தோடனே போய் டெட் போன போய் நீ எழுந்துரு, நீ போ, நீ உயிரடன்னு சொல்லவே இல்லை. ஒவ்வொரு பாட்டா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5-6ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த போன்ஸ் அந்த மசில்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ல பார்த்தீங்க அப்படின்னா நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன உரை, அதாவது அந்த பாட்டெல்லாம் பாடினதுக்கு அப்புறம் அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் உருவானதுக்கு அப்புறம் நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன உரை, மனுபுத்திரனை தீர்க்க தரிசன உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ காற்று 4 திசைகளிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊதி என்றார். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீஷன், பாடி அண்ட் எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட். போன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, டெண்டன் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃப்ளஷ் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, breath comes through the Holy Spirit. Holy Spirit வரலன்னா அங்க நோ கம்ப்ளீஷன். என்னதான் நடந்தாலும் அந்த Holy Spirit-ஓட கனெக்ஷன்ஸ் டெய்லி அந்த லிவிங் வாட்டர் நமக்குள்ள இல்லைன்னா நோ கம்ப்ளீஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியில் இப்படியே வந்துட்டே இருக்கும்போது கடைசியில சொல்றார், ஆகையால் நீ தீர்க்க தரிசன உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ ஜனங்கள் நாங்கள் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகள் வந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிவீர்கள். என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் உள்ள வச்சிட்டாரு, அவரோட ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டு இது பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள வரும்போது திருப்பி அந்த கிரேவ்க்குள்ளேயே நம்ம இருக்கக்கூடாது. அந்த கிரேவ் லைஃப்பை விட்டு we have to get out. திருப்பி அந்த இதுக்குள்ளேயே இருந்து நான் இதுக்குள்ளதான் இருப்பேன்னா திருப்பி அந்த டெட் தான் வரும். அந்த டெட்லேருந்து நம்ம ரெஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நம்ம கல்லறைகளை விட்டு நம்ம எழுந்திருச்சு நம்ம வெளியில வரணும். வெளியில வந்தா மட்டும்தான் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரோ அந்த தேசத்துல நம்மளை கொண்டு போய் வைப்பார். அதை விட்டுட்டு நான் இதுல தான் இருப்பேன், நான் இங்கே தான் போவேன், நீங்க என்ன வேணா சொல்லுங்கன்னா திருப்பி அந்த டெட் தான். நோ ரெஸ்டரேஷன் இன் அவர் லைஃப். நம்மளோட ரெஸ்டரேஷன் வேணும்னா நம்ம கடவுளோட ப்ராமிஸை கொடுக்கும்போது அது கப்புன்னு பிடிச்சிட்டு எஸ்ன்னு சொல்லாமல் நோன்னு சொல்லாமல், இந்த ப்ராமிஸ் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க, உங்களோட டைமிங் எப்போவோ அந்த டைமிங்கில் என்ன நடத்துங்க, எனக்கு இப்போதான் வேணும்னு கிடையாது. நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராமிஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன், அந்த ப்ராமிஸ் படி நீங்கள் என்ன நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளுமே நம்மளை எங்கே கொண்டு போவாருன்னா பச்சையான ஒளிவ மரத்தை போல நம்மளை வச்சிருப்பார். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் டெட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கோம், நிறைய டைம் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே வாய்க்கல அப்படிங்கும்போது ட்ரை போன்ஸ், டெட் போன்ஸ். ஈவன் இப்போ கூட நம்ம என்ன நினச்சிக்கலாம், ஹோப்லெஸ், எதுவுமே நடக்காது, இது நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட போயிட்டு எஸ்ஸப்பா நான் இப்படி தான் இருக்கேன், என்ன நீங்கள் உயிர்ப்பிச்சு நடத்துங்க, நீங்கள் என் கூட வாங்க, நீங்கள் வந்து என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை வழி நடத்துவார். செபிப்போமா? ஹல்லேலூயா. இந்த வேளையிலே கண்களை மூடி அருமையான வசனத்துக்காக, அருமையான இந்த தேவ வார்த்தைக்காக இந்த வேளை கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எப்போ முடியுதுன்னு நாங்க நினைக்கிறோமோ அப்போ நீங்க தொடங்கின தேவனா இருக்கிறீங்க. ஆண்டவரே, உலகம் எங்களுக்கு புல் ஸ்டாப் போடும்போது நீங்க கம்மா போடுற தேவன். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை முடிஞ்சது, எங்களோட வேலை முடிஞ்சது, எங்களோட உயர்வுகள் முடிஞ்சது, எங்க பிசினஸ் முடிஞ்சது, எங்க உடல்நலம் முடிஞ்சது என்ற நேரத்தில் நாங்கள் இருக்கும் பொழுதும் கர்த்தர் மீண்டுமாய் ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன் இருக்கிறபடி அந்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவனைகளை நம்மளுடைய ஜெப வாழ்க்கை முடிந்து இருக்கலாம், இனி நான் பழைய மாதிரி ஜெபிக்க முடியாது இருக்கலாம். சிறுவையில நல்லா ஆவிக்குரிய
பரிசுத்த ஆவியானவரோட நிறைந்து இருக்கலாம், ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில அப்படி இல்லாம இருக்கலாம். வேதத்தை நல்லா படிச்சவங்களா இருந்திருக்கலாம், பட் இப்போ உங்க வாழ்க்கை அப்படி இல்லாம இருந்திருக்கலாம். நான் நல்லா ஓடுனேங்க தேவனுக்காக, ஆனா இப்போ நான் இல்லைங்க அப்படின்னு நீங்க இருந்திருக்கலாம். உங்களுடைய 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 உடல்நிலை நல்லா இருந்ததுங்க, ஆனா இப்போ அப்படி இல்லைங்க நீங்க நினைச்சிருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. கர்த்தர் முடிந்ததை மீண்டுமாய் துவக்கிற தேவனா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வேளையில ஏசப்பா அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி கொடுத்தாவே, கொடுத்த அதே சகோதரிக்காக உமக்கு நாங்க நன்றி. அப்பா உங்க வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமன் என்று எங்க வாழ்க்கை நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எந்த விதமான முக்கோண இடத்துல இருந்தாலும் இருந்தாலும் கர்த்தர் நீர் மீண்டுமாய் ஒரு வழியை உண்டாக்கி தருவீராக. அப்ப இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. நாங்க விசுவாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு இடைப்பட்டிருக்கிறது என்பது அப்ப நாங்கள் அறியோம். அவங்க எந்த சூழ்நிலை போறாங்க என்று நாங்கள் அறியோம். ஆனா கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, இந்த வேலையிலையும் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எந்த விதமான டெட்ல இருந்தாலும் கர்த்தர் நீர் புதுமை வாழ்க்கையை கொண்டு வருவீராக. மீண்டுமாய் புதுப்பிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, மீண்டுமாய் புதுப்பிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு நியூ பிகினிங்கை ஆண்டவர் கர்த்தர் நீர் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தையும் கட்டளையிடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க அப்படியா செய்ய போவதற்காக நன்றி. இந்த வேலையிலையும் எல்லாம் கரங்களை உயர்த்தி நம்ம போதுகளுக்காக ஒரு போதற்காக நம்ம ஜோம் பண்ணி கொண்டிருக்கோம். அதுக்காக யாராவது வந்து ஜோம் பண்ணும் இந்த வேலையில. ஏசப்பா, இந்த வேலையில ஆண்டவரே அப்பா ஒரு போதகரை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த தரிசனத்தை கொண்டு செல்கிற போதகரை நீங்க தருவீராக. அப்ப எங்களோடு கூட ஏக சிந்தையாய், எங்களோடு கூட ஒருமனப்பட்டாய் அப்பா தரிசனத்தை புரிந்து அறிந்து அப்பா வந்து ஆண்டவரே இங்க இருக்கிற அப்பா ரட்சிக்கப்படாத அநேக இந்திய மக்களை அப்பா அநேக இந்திய மக்களை இங்க கொண்டு வர வேண்டிய கிருபையை அப்ப அது பாரதத்தில் இருக்கிற ஒரு மகனை, ஒரு தாசனை, ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் நீர் கொண்டு வருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆதியிலே முன்குறித்து வைத்திருக்கிறீர். இந்த கேமன்ல ஒரு சிடிஏஜி சபை நிறுவப்படணும் என்பது அதே போல கர்த்தர் நீர் முன்குறித்த ஒரு தாசனை கொண்டு வருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க அப்படியா கொண்டு வர போறதற்காக நன்றி. அப்பா 1ஆம் தேதி பிரேயரும் கர்த்தர் நாங்கள் ஒப்புவித்து கொடுக்கிறோம். கர்த்தர் கரம் அங்க நாள் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வரப்போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் பேர் பேரா நீங்க ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். என்ன கவலையோடு எந்த பாரத்தோடு வந்திருந்தாலும் கர்த்தர் அப்பா அதை நீங்க தீர்த்து வைப்பீராக. அதுக்கான பதிலை தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க அப்படியா செய்வதற்காக நன்றி. உங்க வல்ல கர்முக்கும்படியாக செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமோருக்கே எடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்க சொல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு ரிமைண்டர், 1ஆம் தேதி பிரேயர்